Dear students, welcome to Classic NEET Academy. NEET வந்து ஒரு few daysல எழுத போறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி rank booster physics. Physicsக்கு rank booster அப்படிங்கிற சீரிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னன்னா only theoretical questions. நல்லா புரிஞ்சுக்கோங்க, only theoretical questions. இதுல ஒரு 45 क्वेश्चनல 10 ல இருந்து 13 क्वेश्चन கேக்குறாங்க. அப்போ ரேங்கை எப்படி பூஸ்ட் பண்ணுறது? தியரியில் ஒரு சின்ன அசம்ஷன் தப்புனா ப்ராப்ளமில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். தியரியில் ஒரு சின்ன அசம்ஷன், தியரினா இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசசன் ரீசனிங் இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இருக்கலாம், மேத்ஸ் இருக்கலாம், இல்லை கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொஸ்டின்? இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், a body can have non-zero acceleration without varying the speed. நல்லா பாருங்கள், எக்ஸலண்டாக. அதாவது ஒரே விஷயத்தை தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க, ஆனால் நிறைய அதுக்குள்ளே இருக்கும். அதாவது ஸ்பீடை வேரி பண்ணாமே நமக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். அது எப்படி சார்? வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் தானே நமக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு கேள்வி கேட்கலாம், வெலாசிட்டி அப்போ ஸ்பீடு சேஞ்ச் ஆகாமல் எப்படி சார் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இது தப்பு தானே அப்படின்னு பார்த்தோன்னே தப்பு போடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எ பாடி மூவிங் வித் வேரியிங் வெலாசிட்டி, வெலாசிட்டி வேரி ஆகுது, அண்ட் வேரியிங் ஆக்சலரேஷன் ஆல்சோ வேரி, மே ஸ்டில் ஹேவ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஆமாம், ஆக்சலரேஷனும் வேரி ஆகுது, வெலாசிட்டியும் வேரி ஆகுது, அப்புறம் எப்படி ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? இதுவும் தப்பு தானே. இப்போ போத் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களை கேட்டு ஏமாற்றுவாங்க. இந்த இடத்துல போத் ஆர் கரெக்ட். சார் எப்படி சார் போத் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், எ பாடி கேன் ஹேவ் நான்-ஜீரோ ஆக்சலரேஷன் வித்தவுட் வேரியிங் ஸ்பீடு. நான்-ஜீரோ ஆக்சலரேஷன் எதில் சார்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். யூ கேன் ஜஸ்ட் see that ஒரு சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஒரு பாடி இப்படி மூவ் ஆகும்போது இங்கே வெலாசிட்டி இருக்கும், இங்கே மூவ் ஆகும்போது இங்கே வெலாசிட்டி இருக்கும், டேஞ்சண்டாக இப்படி வெலாசிட்டி மாறிக்கிட்டே வரும். இப்படி இருக்கும்போது இங்கே வெலாசிட்டி, இங்கே இருக்கும்போது இப்படி வெலாசிட்டி, இங்கே இருக்கும்போது இப்படி வெலாசிட்டி. நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னாலே என்னென்னா, இந்த இடத்துல இதோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். டைரக்ஷன் மாறினா வெலாசிட்டி வெக்டர் குவான்டிட்டி. நல்லா புரிஞ்சுக்கோ, வெலாசிட்டி வெக்டர் குவான்டிட்டி. இப்போ டைரக்ஷன் மாறுதுன்னா வெலாசிட்டி மாறுது, ஆனால் டைரக்ஷன் மட்டும்தானே மாறுது, எது மாறல? மேக்னிடியூட் மாறல. அப்போ மேக்னிடியூட் மாறலைன்னா ஸ்பீடு தான், வெலாசிட்டியோட மேக்னிடியூடு தான் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்பீடு மாறல, ஆனால் ஆக்சலரேஷன் என்ன? வாட் இஸ் மீன் பை ஆக்சலரேஷன்? ஆக்சலரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி மாறினா போதும். சார் வெலாசிட்டி மாறினா போதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே பாருங்கள், வெலாசிட்டி மாறுது, இப்போ ஆக்சலரேஷன் இருக்குது, ஆனால் ஸ்பீடு மாறல. வெலாசிட்டி மாறுதுன்னா அதோட டைரக்ஷன் மாறினாலும் சேஞ்ச் தான், அதோட மேக்னிடியூட் மாறினாலும் சேஞ்சு தான். ஆனால் இங்கே எது மாறல? உங்களுக்கு மேக்னிடியூட் மாறல, டைரக்ஷன் மட்டும் மாறுது. அப்போது அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். எ பாடி கேன் ஹேவ் நான்-ஜீரோ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இருக்குது, ஆனால் என்னது? ஸ்பீடு சேஞ்ச் ஆகவே இல்லை. ஆனால் இதே அதாவது எ பாடி கேன் ஹேவ் நான்-ஜீரோ ஆக்சலரேஷன் வித்தவுட் வேரியிங் வெலாசிட்டின்னு கொடுத்துருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனால் வித்தவுட் வேரியிங் ஸ்பீடுன்னு கொடுத்தனால யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் என்ன மாறுது? டைரக்ஷன் மாறுது. அதனால இது ரைட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எ பாடி மூவிங் வித் வேரியிங் வெலாசிட்டி. வெலாசிட்டி வேரி ஆகுதுன்னா டைரக்ஷன் மட்டும் வேரி ஆகலாம். அண்ட் வேரியிங் ஆக்சலரேஷன் ஆல்சோ வேரியிங். இந்த இடத்துல பாருங்கள், இப்படி வேரி ஆகிட்டு இருக்கிறனால ஆக்சலரேஷன் ஆல்சோ வேரியிங். வெலாசிட்டி வேரி ஆகுறதுனால ஆக்சலரேஷன் ஆல்சோ வேரியிங். ஆனால் எது வேரி ஆகலை? ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மே ஸ்டில் ஹேவ் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். எக்ஸலண்ட் கொஸ்டின். இந்த மாதிரி வந்து கேட்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்தோன்னே தப்பு பண்ண வைக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்பாங்க. பார்த்த உடனே தப்பு பண்ணுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்பாங்க. அப்போ யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் தட். அப்போ அதனால தான் சொல்லும்போது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ஆனால் டைரக்ஷன் மாறுறதுனால ஆக்சலரேஷன் நான்-ஜீரோ. அதே மாதிரி தான் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஈவன் தோ டைரக்ஷன், அதனால ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆனாலும் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரெண்டையும் வச்சு இப்போ இதையே எப்படி கேட்கலான்னா அசசன் ரீசனிங்கில் கேட்கலாம்.
அப்போ அசஸ் அண்ட் ரீசனிங்கில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அசஸ் அண்ட் ஆல்சோ ரைட், ரீசன் ஆல்சோ ரைட், reason is the correct explanation. Statement 1 is right, statement 2 is right, statement 1 is the correct explanation to statement 2. அப்போ இந்த இடத்துல இங்கே இது மட்டும் கேட்டிருக்கிறனால both statements are correct அப்படிங்கிறத பண்ணணும். ரொம்ப கவனமாக தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள், அதுதான் உங்களோட ரேங்க் பூஸ்டர். சரியா? விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.